மாவட்ட கழக செயலாளர் வைரமணி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் அவர்களே, காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் கலை அவர்களே, நமது ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் ரவி அவர்களே, ஒரே ஒரு குறிப்பாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கலைஞர் அவர்கள் மேடையில் இருக்கிற போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசினார், நாங்க எது கேட்டாலும் லால்குடிக்கு தான் போகணுமா, எங்களுக்கு திருச்சி மற்ற இடங்கள்ல அது கிடைக்காதான்னு அந்த சட்டமன்ற உறுப்பினர் பொதுக்கூட்டத்தில் தலைவரை பார்த்து பேசினார். தலைவர் கலைஞர் அவர்கள் பதில் சொன்னது, எது எங்க கிடைக்குமோ அங்க போய் பார்த்தாதான் கிடைக்கும், எனவே லால்குடிக்கு தான் முக்கியத்துவம்னு கலைஞர் சொன்னார். இது நடந்தது. சட்டமன்ற உறுப்பினர் பெயரையும் சொல்ல விரும்பவில்லை, எந்த இடமும் சொல்ல விரும்பவில்லை. அப்படி இந்த பகுதிக்கு, லால்குடி பகுதிக்கு விவசாய கல்லூரியை அன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் தந்தார்கள். அதற்கு பிறகு ஆட்சியாளர்கள் இந்த விவசாய கல்லூரியை திருச்சி கொண்டு போய்விட்டார்கள். இன்றைய விவசாய பொறியியல் கல்லூரி அது மாறிவிட்டது. எனவே எல்லா திட்டங்களும், திருச்சியில் என்ன திட்டங்கள் இருக்கிறதோ அத்தனை திட்டங்களும் லால்குடிக்கு வர வேண்டும் என்று நாம் பாடுபட்டிருக்கிறோம். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்திலே கலைஞர் இருந்த போது, தளபதி இப்போது இருக்கிற போது நடைபெறுகிற வளர்ச்சி பணிகளை போல அதிமுக ஆட்சி காலத்தில் எதுவும் இந்த லால்குடியை அவர்கள் கவனிப்பதில்லை. ஏதோ 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார்களே தவிர ஒரு திட்டம் கூட அவர்களுடைய காலத்தில் கொண்டு வர இயலவில்லை. எனவே இந்த லால்குடி முன்னேற வேண்டும். இப்போது லால்குடியிலே உங்களுக்கு தெரியும், புதிய பாதை ஒன்று இங்கிருந்து சிதம்பரம் வரை போகிறது. அதுபோல நமது சென்னையினுடைய சாலையிலிருந்து நேரடியாக புதுக்கோட்டை இணைக்கின்ற வகையிலே நமக்கு மணக்கால் வழியாக புதிய சாலை ஒன்று வர இருக்கிறது. அதுக்காக அளந்தெல்லாம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய என்ன, இந்த சாலை வந்ததனால் நமக்கு என்ன மரியாதை என்று கேட்டால், புதிய தொழிற்சாலைகள் வரும், வேலை வாய்ப்புகள் பெருகும், இருக்கிற இடம் விலை அதிகமாகும். இங்க இருக்கிற மணக்கால் லால்குடியை விட ஒரு பெரிய இடமாக உருவாகுவதற்கு, லால்குடியில் எப்படி நகரமாக இருக்கிறதோ அப்படி மணக்காலும் முழுவதுமாக நகரமாக மாறுவதற்குரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல காலத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். இன்றைக்கு ஒன்றிய அரசிலிருந்து எந்த விதமான நிதியும் நமது தமிழ்நாடு அரசுக்கு வழங்குவதில்லை. அதனால்தான் மத்தியிலே புதிய கூட்டணி அமைத்து இந்தியா கூட்டணியினுடைய வர வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் முடிவெடுத்து இன்றைக்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். எனவே இன்றைக்கு கூட ஒரு ஆரம்ப காலத்தில் சொன்னார்கள், பிஜேபி ஒன்றும் செய்ய முடியாது, பிஜேபி தான் வரும்னு. இன்னைக்கு என்ன சொன்னாங்க, பிஜேபி 150 இடத்துக்கு மேல வராது, இந்தியா கூட்டணி வந்துடும் இந்தியாவில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறது. சிறுபான்மை மக்களோட அண்ணன் தம்பிகளாக பழகி இருக்கிற நாங்கள் மத அரசியல் செய்து கொண்டு நம் மீது வழக்கெல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த அறவே பிஜேபி அளிக்கின்ற வகையிலே நமது உதயசூரியனுக்கு உங்களுடைய வாக்குகளை தந்து அருண் நேர வெற்றி பெற வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.